ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு வசன பகுதியை நாம் தியானிக்கலாம். அந்த நாளில் இன்னைக்கு காலையில் கூட சொன்னது போல் இந்த வருகிற ஆண்டிலே நம்முடைய ஒவ்வொரு குடும்பத்திலும் கர்த்தர் அந்த மறுசீரமைப்பு, அந்த முழுமையான, ஏற்கனவே இதை பற்றி நம்ம பேசியிருக்கோம், சீரமைப்பு அப்படின்ற காரியத்தை நம்ம 2024 24 நான் பேசினோம். ஆனால் அதனுடைய தொடர்ச்சியாக ஒரு முழுமையான ஒரு கம்ப்ளீட் ரெஸ்டரேஷன், முழுமையான சீரமைப்பு அப்படின்ற காரியத்தில் எல்லாருடைய வீடுகளிலும் நாம் தியானிக்க போகிறோம். அதனுடைய அடிப்படையில் நாம் ஒரு சில இந்த சீரமைப்புக்கு எதிராய் கிரியை செய்கிறதான ஒரு சில வல்லமைகள், தேவனுடைய நோக்கமும் திட்டமும் நம்முடைய வாழ்க்கையில் உன்னதமானதாக இருக்குது. அதில் நமக்கு எந்த மாற்று கருத்தும் இருக்கவே கூடாது. தேவன் எப்பொழுதும் நமக்காக உன்னதமான நன்மையான திட்டங்களை மாத்திரம்தான் வைத்திருக்கிறார். இதில் நமக்கு சந்தேகம் இருக்கவே கூடாது. சந்தேகம் இருந்துச்சுன்னா நிச்சயமாக நம்ம ஆவியானவரால் நம்ம நடத்தப்படலன்னு தான் அர்த்தம். ஆவியானவர் நம்மளை நடத்தும் பொழுது நமக்குள்ள ஒரு உறுதியை ஏற்படுத்துகிறார். என்ன உறுதினா, தேவனுடைய காரியங்கள் எல்லாம் நன்மைக்கு ஏதுவானவைகள், அவருடைய திட்டங்கள் எல்லாமே ஆசீர்வாதத்துக்கு ஏதுவானவைகள், அவைகள் தீமையாய் இருக்கிறது போல இருந்தாலும் தீமைகள் எல்லாம் நன்மையாய் மாற்றுகிற தேவன் நம்மோடு இருக்கிறார் அப்படின்ற ஒரு உறுதி, அதை நமக்கு பரிசுத்த ஆவியானவர் தான் தருகிறார். ஆனால் இந்த நாட்களில் முக்கியமாக இந்த இந்த முழுமையான சீரமைப்புக்கு எதிராய் கிரியை செய்கிறதான ஒரு சில காரியங்களை பார்க்க போகிறோம். அதில் முதலாவது நம்ம பார்க்குற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, பாவத்தினுடைய வல்லமை, த பவர் ஆஃப் சின். ஏன்னா பாவம் அப்படின்றது இன்னைக்கு நேற்று வந்ததில்லை, இல்லை ஏதோ விக்கிரக ஆராதனை செய்கிறனால மாத்திரம் இல்லை. இது உலகம் உண்டான காலம் முதல் தொடர்ந்து வருகிற, மனிதனுக்குள் இருக்கிற, இரத்தத்திலே ஊறி போயிருக்கிற ஒரு சுபாவம். பாவம் எது பாவம் அப்படின்னா அது ரொம்ப எளிமையாக நம்ம சொல்ல முடியும். தேவனுடைய அளவுகோலுக்கு, தேவனுடைய பரிசுத்தத்திற்கு இல்லாத எல்லாமே பாவம். ஸோ அப்போ அது விக்கிரக ஆராதனை தான், பொய் சொல்றது தான், கொலை செய்கிறது தான் அப்படின்னு இல்லை. கர்த்தருடைய பரிசுத்தத்தின் அளவுக்கு இல்லாத எல்லாமே பாவம் தான். இப்போ இந்த பாவம் என்ன ஆகுது அப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கைக்குள்ளாக பெருகி பெருகி பெருகி, ஏன்னா இப்போ நம்ம பேசிட்டு இருந்த மாதிரி முன்னோர்கள் எப்படி இருக்கிறாங்கன்னு நமக்கு இப்போ அண்ணன் சொன்னாங்க, ஒரு ஒரு குடும்பத்தினுடைய அவங்களுடைய ஃபேமிலி பேட்டர்ன் எப்படின்னு பார்க்குறோம். அந்த குடும்பமே என்ன பண்ணுறாங்க, அப்படியே ஒரு ரவுடிசம் பண்ணிக்கிட்டு, அடிதடி பண்ணிக்கிட்டு, அப்போ அடுத்த தலைமுறைக்கு அவங்க அடிதடிலாம் சொல்லித்தரணும்னு அவசியமே இல்லை. ஆட்டோமேட்டிக்காக ரத்தத்தில் அந்த பாவம் ஊறி அப்படியே வந்துக்கிட்டே இருக்குது. அப்போது இந்த பாவத்தின் வல்லமை பார்த்தீங்கன்னா, இதுக்கு நம்ம பாவத்தை போய் கற்றுக்கிறதுக்கு எதுவும் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நம்முடைய முற்பிதாக்கள்கிட்ட இருந்தது அப்படியே வந்து கொண்டே இருக்குது. இப்போது இதை பற்றி நம்ம பார்க்கும்போது ரோமரில் நம்ம ஒரு வசனம் வாசிக்கிறோம், நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். ரோமர் 3வது அதிகாரம் 23வது வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் விதமாக சொல்கிறார், எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாய் போனார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ரோமர் 3:23, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி. ஸோ அப்போ எந்த காலத்துல இருந்து ஆரம்பிக்குதுங்க? இது ஆதாமவால்ல இருந்து, அந்த உலகத்தினுடைய முதல் மனுஷி அங்கிருந்தே ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப பெருசா புகழப்படுகிறதான ஆபிரகாமும் சரி, தாவீது ராஜாவும் சரி, இயேசுவை தவிர இந்த உலகத்துல பாவம் இல்லாதவர்கள் அப்படின்னு சொல்லி யாரையுமே நம்ம சொல்ல முடியாது. இயேசு ஒருத்தர் தான் பரிசுத்தம் உள்ளவரா அவர் இந்த பூமிக்கு வந்தாரு அப்படின்றத நம்மளால பார்க்க முடியும். அப்போ இந்த பாவத்தினுடைய வல்லமையை பற்றி நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதை நம்ம உடைச்சு இன்னைக்கு நம்ம ஜெபிக்க போகிறோம். ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடுகளில் நம்ம இதை குறித்து நம்ம பேச போகிறோம். அந்த சீரமைப்புக்கு கர்த்தர் கொடுக்குற இந்த முழுமையான ரெஸ்டரேஷனுக்கு எதிராக இருக்கக்கூடிய வல்லமைகள். ஸோ முதலாவது பாவத்தினுடைய வல்லமை. இந்த பாவத்தினுடைய வல்லமையை பற்றி நம்ம எங்கே வாசிக்கிறோம் அப்படின்னா, அதே ரோமருடைய 7வது அதிகாரத்தில் பாருங்க, 7வது அதிகாரம் 19வது வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் விதமாக சொல்றார், ஆகையால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையையே செய்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஸோ அப்போ எனக்குள்ள ஒரு நற்கிரியை பண்ணணுன்ற ஒரு எண்ணம் இருக்குது. ஆனால் அந்த எண்ணத்தை நிறைவேற்ற முடியாமல் எனக்குள்ளாக இருந்து ஒரு ஃபோர்ஸ், இப்போ பேசின மாதிரி இந்த குறிப்பிட்ட இந்த நபருக்கு உள்ள இருந்து என்ன பண்ணுது, ஒரு ஃபோர்ஸ், ஏதோ அது ஒரு உந்து சக்தி. எல்லாத்துக்கும் நன்மை செய்யறதுக்கும் நல்லது பண்றதுக்கும் உந்து சக்தி இருக்கிற மாதிரி தீமை பண்றதுக்கும் ஒரு உந்து சக்தி இருக்குது. காரணம் என்ன?
அது எங்க பிறப்பிடமா இருந்ததுன்னா பாவத்திலிருந்து தான் அது பிறந்தது. பாவத்திலிருந்து வந்து இப்ப இந்த பாவத்துக்கு அவங்க வழிவிட்டாங்க. பாவத்தை செய்யறதுக்கு வாசல் திறந்து கொடுத்தோன்னே பிசாசு உள்ள முழுசா வந்து என்ன பண்ணிடுறாங்க, உட்கார்ந்துடுறான். அப்போ முழுமையாக பிசாசாகவே மனிதர்கள் மாற்றப்படுகிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த பாவத்தின் வல்லமையை பற்றி பார்க்கும்போது அது நம்மை விரும்பாத காரியங்கள், அதாவது நம்மளுடைய மனசாட்சிக்கு ஒவ்வாத காரியங்களை அது என்ன பண்ண வைக்குது, செய்ய வைக்குது. அதனால இன்னைக்கு நம்ம ஆராதனை கூட கேட்டோம்ல, கர்த்தர் வந்து நமக்கு மனசாட்சியை கொடுத்துருக்கிறாரு. அந்த மனசாட்சி என்ன பண்ணுது, நம்மோட கூட பேசுது. நம்ம ஒரு காரியம் தவறு அப்படின்னும் போது அந்த தவறை நமக்கு, இது தவறுப்பா, இது சரிப்பா அப்படின்னு சொல்லி அந்த காரியங்களை நமக்கு உணர்த்துகிறது. அப்போ இவ்விதமா நமக்குள்ளாக இருந்து இது இந்த பாவம் என்பது ஒரு நம்மளால வந்து விடுபட முடியாத ஒரு வல்லமையை போல நமக்குள்ளாக இருந்து செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. இதை பத்தி நம்ம சொல்லும் பொழுது இதே பாருங்க, இதுக்கு முந்தின அதிகாரத்துல 6வது அதிகாரத்துல 14வது வசனத்துல பாருங்க, அங்க ஒரு சொல்யூஷன் கொடுக்கிறார், ஒரு பதில் கொடுக்கிறார் அப்போஸ்தலனாகிய பவுல். நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டு இருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. பாவம் கம்ப்ளீட்டா உங்களை விட்டு வெளியே போகும்னு அவர் சொல்லல, பாவம் உங்களை மேற்கொள்ளுவது இல்லை. ஸோ அப்போ காரணம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, கிருபைக்கு நாம் கீழ்ப்பட்டு இருக்கிற தேவ பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். நிறைய நேரம் இந்த கிருபையினுடைய எக்ஸ்ட்ரீமுக்கு, அதாவது அதனுடைய அந்த ஹைப்பர் கிரேஸ்ன்னு சொல்றாங்க இல்லைங்களா, கிருபையினுடைய அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போயிட்டு நான் எப்படி வேணா இருப்பேன், பாவம் என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்ற அந்த ஒரு மாயையிலையும் நம்ம சிக்கிக்கொள்ளக்கூடாது. அதே நேரத்தில் வந்து நிறைய பேர் வந்து நான் பாவியா இருக்கிறேன், ஏசப்பா கிட்டலாம் எனக்கு இடம் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு தேவனிடத்துல வராமல் இருக்கிறதுக்கு அது ஒரு காரணம். எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரர் ஒருத்தர் இருக்கிறார், அவர்கிட்ட போய் ஏதாவது சொன்னா அவர் தன்னைத்தானே அப்படியே ஒரு சுயப்பரிதாபப்பட்டுக்குவார். நான்லாம் ஒரு பாவிப்பா, என் ஜபத்தெல்லாம் கேட்க மாட்டேன், நீ எனக்காக ஜெபம் பண்ணு, ஆண்டவர் உன் ஜபத்தை கேட்பாரு, ஏன்னா நான் வந்து ஒரு பாவி. 2-3 வசனத்தை பாவியினுடைய ஜபத்தை கர்த்தர் கேட்க மாட்டாரு அப்படின்னு ஒரு சில வசனத்தை மட்டும் வச்சுக்கிட்டு அவர் என்ன பண்ணுவாருன்னா என்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பாரு. இப்போ காரணம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போய் கிருபை, அஃப்கோர்ஸ் நம்ம எல்லாருமே கிருபையை பற்றி கொண்டு இருக்கிற மனிதர்கள் தான். ஆனா அதை நம்ம ஒருபோதும் அதை நம்ம மிகைப்படுத்தி விடக்கூடாது, ஹைப்பர் கிரேஸ்குள்ள நம்ம போயிடக்கூடாது. அதே நேரத்துல நம்ம ஹைப்பர் சின்னுக்குள்ளேயும் போயிடக்கூடாது. நான் பாவி அப்படின்னு சொல்லி இந்த சுய பரிதாபப்படுறதும் பிசாசுடைய ஒரு பெரிய தந்திரம். அதை தேவனிடத்துல நம்மளை நெருங்க விடாம நம்மளை கட்டி வச்சிருக்கிற ஒரு பெரிய ஒரு கட்டு. அப்ப இந்த 2 எக்ஸ்ட்ரீமையுமே அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு சொல்றாரு. ஒன்னு 7வது அதிகாரத்துல என்ன சொல்றாரு, பாவத்திற்கு ஒரு வல்லமை இருக்குன்னு சொல்றாரு. இன்னொன்னு, அந்த வல்லமைக்கு நீங்க கீழ்பட்டு இல்லாம அதை உங்களுக்குள்ள இருக்கும், ஆனா மேற்கொள்ள முடியாதபடிக்கு கர்த்தருடைய கிருபை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்களை காத்துக்கொள்ள வல்லமை உள்ளதா இருக்கிறது அப்படின்னு சொல்லி. சோ இதுல 3 காரியங்களை நம்ம பார்க்கிறோம். இந்த பாவத்திலிருந்து விடுதலை, அதாவது இந்த பாவம் நம்மளை மேற்கொள்ளாமல் இருக்கிறதுக்கு 3 சோர்ஸை நம்ம பார்க்க முடியும். முதலாவது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவையின் மரணம். அதே 6வது அதிகாரத்துல நம்ம பார்க்கும்போது பாருங்க, 6வது வசனம், நாம் இனி பாவத்திற்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். 6:6 ரோமர் 6:6 நம்ம வாசிக்கிறோம், பாவத்துக்கு நம்ம ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம் பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று நாம் அறிந்திருக்கிறோம். அப்போ அந்த சிலுவையோடு கூட ஒவ்வொரு நாளும், அதனாலதான் நம்ம ஜெபிக்க வேண்டியது அவசியமா இருக்குது. கர்த்தாவே, என்னுடைய மாம்சத்தை இன்னைக்கு நான் சிலுவையில் அறைகிறேன். உங்களோடு கூட நீங்க சிலுவையில எனக்காக மரிச்சீங்க, அதோடு கூட என்னுடைய சுயத்தையும், அந்த சுயம்னு சொல்லும் போது எனக்குள்ள இருக்கிற அந்த பாவத்தினுடைய வல்லமை, அந்த பவரையும் சேர்த்து நான் என்ன பண்றேன், சிலுவையில் அறையறதுக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்த அந்த மரணம், அவரோடு கூட என்னுடைய மாம்சத்தையும் சிலுவையில் அடிக்கப்படுவதற்கு நான் ஒப்பு கொடுத்தல், இது முதல் காரியம். இந்த முதல் காரியத்தை நம்ம செய்யும் பொழுது பாவம் நம்மை மேற்கொள்ள முடியாது. ஸோ அனுதினமும் மாம்சத்தை சிலுவையில் அறைதல். அடுத்து 2வதா அவருடைய உயிர்த்தெழுதலுடைய வல்லமை. அதே 4வது அதிகாரத்தில் பாருங்க, மேலும் 4வது வசனம் 6:4 அப்படி 2 வசனம் மேல, மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுக்குள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். அப்போ புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு. சோ அந்த புதிதான ஜீவன் தான் பாவத்தினுடைய வல்லமை செயல்படாத ஒரு வாழ்க்கை. பாவம் இருக்கலாம்,
ஆனால் பாவம் நம்மளை மேற்கொள்ளக்கூடாது. பாவம் நமக்குள்ள மறைஞ்சிருக்கலாம், அதை அறிக்கை செஞ்சு ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டியது அவசியம்தான். ஆனால் ஒரு நாளும் அந்த பாவம் என்னை ஆண்டு கொள்ள நான் விடக்கூடாது. ஸோ அதற்கு ரெண்டாவது நான் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலுடைய அந்த வல்லமை. ஸோ அப்போ அவர் உயிரோடு எழுந்தது போல நாமும் என்ன பண்றோங்க, புதிய ஜீவனுக்குள்ளாக, புதிய, அதாவது பாவம் மேற்கொள்ளாத ஒரு வாழ்க்கை, பாவம் மேற்கொள்ளாத ஒரு ஜீவனுக்குள்ளாக நுழையும்படியாக கர்த்தர் நம்மை அழைக்கிறார். அடுத்தது மூன்றாவதாக, பரிசுத்த ஆவியானவராலே நம்ம என்ன பண்றோம், இந்த பாவத்தை நம்ம மேற்கொள்றோம். பாருங்க, அதே பவுல் எழுதினதான நிருபம் கலாத்தியர் 5வது அதிகாரம் 16வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். ஆவிக்கேற்றபடி 5:16, கலாத்தியர் 5:16, பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். ஸோ இந்த மூணாவது விஷயம் அதுதான். பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்றாருன்னா, நமக்குள்ள இருந்து ஆவியின்படி பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவினாலே நாம் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியினுடைய நிறைவினாலே, அந்த அபிஷேகத்தில் நாம் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். எப்பொழுதும் ஒன்று நம்முடைய வாயில துதி பாடல்கள் இருக்கும், ஸ்தோத்திரங்கள் இருக்கணும். இல்லைன்னா ஆவியானுடைய அந்நிய பாஷையின் வரங்களை பெற்றிருந்தோம்னா அந்நிய பாஷைகள் நான் ஜெபித்து கொண்டே இருக்கணும். ஸோ அப்போ ஆவியானவருடைய பல காரியங்கள் இருக்கு இல்லையா. ஆவியான் உள்ள இருக்கும்போது நம்மளை துதிக்க வைக்கிறாரு, நம்மளை என்ன பண்ண வைக்கிறாரு, நமக்கு ஒரு சமாதானம் தராரு, அதுக்கப்புறம் நம்மளை ஆவியில நிரம்பி ஜெபிக்க வைக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி பல காரியங்கள் இருக்குது. ஸோ இது எல்லாமே ஆவியிலே நடத்தப்படுதல், ஆவியானவராலே நடத்தப்படுதல். ஸோ இப்போ அந்த மூன்றாவதா ஆவியானவரால நடத்தப்படுகிற ஒரு முழுமையான ஒரு அனுபவம். காலையில நம்ம எந்திரிச்சு தேவனுக்கு நன்றி சொல்லி அந்த நாளை ஆரம்பித்து ஜெபித்து ஆரம்பிக்கிறதுல இருந்து இரவு படுக்கைக்கு போற வரைக்கும் நம்ம செய்யற எல்லா காரியங்களிலும் பரிசுத்த ஆவியனுடைய தலையீடு இருக்கிறதா, இதை நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். இந்த 3 காரியங்கள். முதலாவது அவருடைய மரணம், அவருடைய சிலுவையின் மரணம். அதுல நம்ம என்ன பண்றோம், நம்முடைய மாம்சத்தை நம்ம சிலுவையில் அறையும்படி தினசரி ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்பதான் பாவத்தை நம்ம மேற்கொள்ள முடியும். அடுத்து ரெண்டாவதா அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை. அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை நமக்குள்ள இருக்கும்போது புதிதான ஒரு ஜீவனுக்குள்ளாக கர்த்தர் நம்மை அழைத்து வருகிறார். அடுத்து மூன்றாவதாக எப்பொழுதும் ஆவியிலே நிரம்பி இருக்கிற, ஆவியானவராலே நடத்தப்படுகிற, ஆவியில நிரம்பி இருக்கிற ஒரு உன்னதமான அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஸோ இந்த 3 காரியங்கள். சரி, இப்போ இந்த 3மே சோர்ஸ், அதாவது இதுதான் இப்படிதான் செய்யணும் அப்படின்னு நமக்கு ஆண்டவர் சொல்றாரு. ஆனா இதை சஸ்டெயின் பண்றது, இதை தொடர்ச்சியாக செய்யறது எப்படி? இன்னைக்கு கூட நாங்க பேசிட்டு இருந்தோம், ஒரு சில குடும்பங்கள் எப்படி வராங்க, ஆண்டவருக்குள்ள இருக்கிறாங்க, ஒரு 2-3 வாரம் நல்லா இருக்கிறாங்க, அப்படியே ஜபிக்கிறாங்க பண்றாங்க, திரும்ப ஒரு 4-5 வாரம் காணாம போயிடுறாங்க, ஆளுங்களே காணோம், எங்கேயாவது போயிடுவாங்க. இல்லை வந்தால் சர்ச்சுக்கு வந்தாலும் ஒழுங்கா கர்த்தருக்குள்ள இல்லை, தேவனுடைய காரியங்கள்ல இதா இல்லை. திரும்ப ஏதாவது பிரச்சனைன்னு வந்தாலும் என்ன பண்ணுவாங்க, தேவனை தேடி வருவாங்க. தேவனை தேடி வந்தோன்னா நம்ம ஒரு காரியம் சொல்லுவோம், ஜோம் பண்ணுங்க, அதை பண்ணுங்க, இதை பண்ணுங்கன்னு நம்ம ஒரு ஆலோசனை சொன்ன உடனே நல்ல ஃபயரா ஒரு 2 வாரம் இருப்பாங்க. அப்புறம் திரும்ப 3வது வாரம் என்ன ஆயிடுவாங்க, போயிடுவாங்க. ஸோ நிறைய நேரங்களில் நம்ம கேட்குற நிறைய விஷயங்களை நம்மளால தொடர்ச்சியாக செய்ய முடியல. நான் ஏற்கனவே போன வாரம் நான் ஞாயிற்றுக்கிழமை கூட நான் பேசினேன் இல்லைங்களா. அதாவது ஒரு கன்சிஸ்டன்சி, தொடர்ச்சியாக பழகினவர்களுக்கு அந்த சிச்சை அது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குமா. ஆனால் அந்த சிச்சையை பழகினவங்களுக்கு அது நீதி என்கிற சமாதான பலனை அது தரும் அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. அப்போ எந்த ஒரு காரியமும் தொடர்ச்சியாக செய்ய நம்ம பழகும் பொழுதுதான் அதுல ஒரு பலனை நம்மளால பார்க்க முடியும். ஸோ 1 நாள் 2 நாள் பாவத்தை மேற்கொள்றது இல்லை, பாவத்தின் வல்லமைக்கு மேலாக ஜெயம் எடுக்கிறது இல்லை, தொடர்ச்சியாக ஒரு பாவத்தை மேற்கொள்ளுகிறதான ஒரு வாழ்க்கை. ஸ்மித் விக்கில்ஸ்வர்த் என்கிறதான ஒரு மனிதன், அவரு 19ஆம் நூற்றாண்டில் பயங்கரமா தேவனுக்காக வல்லமையா எழுந்து செயல்பட்ட ஒரு மனிதன். அவரை பற்றி ஏற்கனவே நம்ம செய்திகள்லாம் கூட அப்பா கூட சொல்லியிருப்பாங்க. அவருக்குள்ள அப்படி ஆவியனுடைய அபிஷேகம், அதாவது அவங்க ஒய்ஃப் இவர் ஊழியம் செய்யும் போது ஒய்ஃப் மறிச்சு செத்து போயிட்டாங்க. இவர் அந்த செய்தியை கேட்டோன்னே வீட்டுக்கு வந்து செத்து போன மனைவியை தூக்கிட்டு வந்து அப்படி செவத்தோடு நிறுத்தி அவர் பேசுறாரு, இந்த நான் இல்லாத நேரத்தில் என் மனைவியை தொடர்றதுக்கு எந்த அதிகாரமும் இல்லை அப்படின்னு சொல்லி திரும்ப உயிர் வரணும்னு நம்ம உயிரோட வந்துட்டாங்க. உடனே வந்தோடனே அவங்க அம்மா சொல்றாங்க, அவங்க ஒய்ஃப் சொல்றாங்க, என்னை ஏன் கூட்டிட்டு வந்தீங்க, நான் சந்தோஷமா நான் ஆண்டவரோட கூட இருந்தேன், என்னை ஏன் நீங்க திரும்ப கூட்டிட்டு வந்தீங்க அப்படின்னு. உடனே சரி போ அப்படின்ட்டாங்க. திரும்ப அவங்க இறந்துட்டாங்க. இது வரலாற்றில் இது கதை கிடையாது, வரலாற்றில் நடந்த ஒரு சம்பவம். ஸோ அப்போ எதனால இந்த ஒரு மனுஷனுக்குள்ள இப்படி இருந்தது அப்படின்னா, அவர் ஒரு காரியத்தை அவர் பகிர்ந்து கொள்றாரு. அவருடைய காரியங்களை பற்றி நான் படித்துட்டு இருக்கும்போது அவர் இந்த ஒரு காரியத்தை தான் சொல்வார். அவர் தொடர்ச்சியா அவர் எப்படி என்ன பண்ணுவாராம்,
தூங்குற டைம் தவிர்த்து 1/2 hour மட்டும்தான் எந்த ஒரு கமிட்மெண்ட்னாலும் அவர் பிரசங்கம் பண்ற டைம், தூங்குற டைம், அந்த டைம் மட்டும்தான் அவர் நிறைய நேரம் அவரோட நீங்க ஸ்பெண்ட் பண்ண முடியும். மற்றபடி எங்க போனாலும் அவர் எல்லா நேரத்துலையுமே அவர்கிட்ட 1/2 hour மட்டும்தான் நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமா. அதாவது அவர் 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் அவ்வளவுதான் யார்ட்டையுமே பேசுவாராம். ஏன்னா அவருடைய லைஃப் ஸ்டைல் எப்படின்னா 1/2 மணி நேரம் ஜோம் பண்ணுவார். காலையில இருந்து நான் மிகைப்படுத்தி சொல்லல, காலையில 1/2 மணி நேரம் ஜோம் பண்ணுவார். 1 மணி நேரத்துக்கு ஒருக்கா 1/2 மணி நேரம் ஜோம் பண்ணிட்டே இருப்பாராம். அப்படின்னா பாருங்க எவ்வளவு நேரம் ஜோம் பண்ணுவாரு. ஆவியில நிரம்பி 1/2 மணி நேரம் ஜோம் பண்ணுவாராம். 1/2 மணி நேரம் பைபிள் படிப்பார். 1/2 மணி நேரம் ஜோம் பண்ணுவாரு. 1/2 மணி நேரம் பைபிள். யாராவது வந்தாங்கனாலும் 10 நிமிஷம் 15 நிமிஷம் தான் மேக்சிமம் அவங்க கிட்ட பேசுறதோ செய்யறதோ ஆலோசனை சொல்றதோ அதெல்லாம். மற்றபடி பிரசங்க நேரம் ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம். மற்றபடி தூங்குற நேரம் தவிர்த்து அவர் செய்யறது எல்லாமே அதுதான். half an hour ஜெபிப்பாரு, 1/2 hour பைபிள் வாசிப்பார், 1/2 hour ஜெபிப்பாரு. இப்போ இப்போ நம்மளாம் வேலைக்கு போறவங்க ஒரு 10 மணி நேரம் வேலை செய்யறோம்ல, அந்த மாதிரி அவர் பொழப்பே என்னதான் 1/2 hour ஜெபம், 1/2 hour வேத வாசிப்பு, 1/2 hour ஜெபம், 1/2 hour. அவர் சொல்றாரு இது என்னுடைய வாழ்க்கை முறையாக மாறிவிட்டது. இட் ஹஸ் பிகம் மை லைஃப் ஸ்டைல். பிரேயர் அண்ட் வேர்ட் ஹஸ் பிகம் மை லைஃப் ஸ்டைல் அப்படின்னு சொல்லி ஒரு வாசகத்துல அவர் சொல்றாரு. ஸோ காரணம் என்ன, அந்த மாதிரி ஒரு தொடர்ச்சியான ஒரு நிலைவரமான ஒரு வாழ்க்கை. அதாவது தேவனுக்குன்னு ஒரு காரியம் செய்கிறோம், தேவன் என்னுடைய வாழ்க்கையில மகிமை அடையும்படி, பரிசுத்தமாகும்படி, பாவத்தின் வல்லமை மேற்கொள்ளும்படி, இந்த மாதிரி பல விஷயங்களுக்காக ஒரு பழக்க வழக்கத்தை பழகுறோம். ஆனா அந்த பழக்க வழக்கத்தை நம்மளால என்ன பண்ண முடியல, தொடர்ச்சியாக நம்மளால செய்ய முடியல. ஸோ அப்போ இந்த பாவத்தினுடைய வல்லமை மேற்கொள்வதற்கு தொடர்ச்சியா நம்ம செய்ய வேண்டியதான் 4 காரியங்களை நான் இந்த நாளில் சொல்ல விரும்புகிறேன். முதலாவது, இந்த ரோமர் 12:2 நம்ம எல்லாரும் வாசிக்கிற மாதிரி, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான் இல்லைங்களா. ரோமர் 12:2 நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்று பகுத்தறியத்தக்க உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். இது நம்ம ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டிய ஒரு பழக்க வழக்கம். அதாவது மறுரூபமாக்கப்படுதல், நம்முடைய சிந்தை உருமாற்றம் அடைய வேண்டும். ஸோ நம்ம அதிகமாக கர்த்தருடைய வசனத்தை, அது கர்த்தருடைய வசனம் தான் நம்மளுடைய மைண்டில் டிரான்ஸ்ஃபர்மேஷனை கொண்டு வரும். டிரான்ஸ்ஃபர்மேஷன் இல்லாமல் நம்மளுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோங்களா, அந்த மறுரூபமாகுதல், ரெஸ்டோரேஷன் நடக்காது. டிரான்ஸ்ஃபர்மேஷன், மைண்டில் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இல்லாமல் ரெஸ்டோரேஷன் வராது. ஸோ சிந்தையில மறுரூபம் அடையாமல் வாழ்க்கையில் நம்ம சீரமைப்பு, முழுமையான சீரமைப்பை பெற்றுக்கொள்ளவே முடியாது. ஸோ அதுக்கு இவர் என்ன சொல்றாரு, அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்றாருங்க, தேவனுடைய நன்மையும் பிரிவும் பரிபூர்ண சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்க உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே அப்ப அந்த மனசை புதிதாக்குற ஒரே ஒரு வல்லமை என்னன்னா தேவனுடைய வசனத்துக்கு மாத்திரம்தான் இருக்கு. தேவனுடைய வசனம் மாத்திரம்தான் நம்மளுடைய மைண்டை ரெனியூ பண்ணிக்கிட்டே இருக்கும், புதிதாக்கி கொண்டே இருக்கும். ஸோ அப்போ முதல் விஷயம், தொடர்ச்சியாக ஒரு வெற்றியுள்ள, பாவத்துக்கு மேலாக ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு ஆலோசனை நம்ம செய்ய வேண்டியது, சிந்தையை வசனத்தினாலே நிரப்பி கொண்டே இருக்க வேண்டும். வசனத்தை வாசிக்கிட்டே இருக்கும். நிறைய நேரம் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ஒரே குறிப்பிட்ட இடத்துல அப்படியே ஸ்டக் ஆயிடும். ஒரு காரியத்தை செய்வோம், ஒரே குறிப்பிட்ட, உதாரணத்துக்கு இப்போ பைபிள் எடுத்தோம்னு வச்சுப்போமே, பைபிள் ஸ்டடி பண்றோம், நல்லது, 1-2 வசனங்களை ஆராய்ந்து ஆழமா படிக்கிறது நல்லது. ஆனால் ஒரு சில நேரங்களில் நம்ம ரீடிங் பண்ணுறதே இல்லைன்னா, ரீடிங்க்கு நிறைய டைம் ஆகும், ஸ்டடிங்க்கும் டைம் ஆகும். ரீட் பண்ணுறதுக்கு, வசனத்தை ஜஸ்ட் வாசிக்கிறதுக்கு நம்ம ஏன்னா அதுவும் பழைய ஏற்பாட்டில் ஒரு சில புத்தகங்கள்லாம் வாசிக்கும் போது நமக்கு அப்படியே ஒரு சோம்பேறித்தனமாயிடும், சலுப்பாய்ப்படும், என்னடா இது அப்படின்ற மாதிரி. ஆனால் நம்ம ஒன்று மறந்துடக்கூடாது, அந்த ஒவ்வொரு வசனத்துக்குள்ளேயும் நான் யோசிப்பேன் சில நேரம். இப்போ இந்த ஒரு ஆசிரிப்பு கூடாரத்தினுடைய அளவு இதெல்லாம் சொல்றாரு இல்லைங்களா, அதெல்லாம் என்னையா இருக்குது, அதை என்ன படிச்சு எனக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்லாம் நான் யோசிச்சிருக்கேன். ஆனால் அதிலும் ஜீவன் இருக்குது அப்படின்றத ஆவியானவர் நமக்கு உணர்த்துறாரு. ஒரு சில நேரம் இந்த நெகேமியா எஸ்ராலாம் படிச்சு பார்த்தீங்கன்னா பேரா ஒரு வாயிலே நுழையாது. ஸோ அப்போ ஆனாலும் நம்ம என்ன பண்றோம், அது ஏதோ நம்ம ஒரு சடங்கா செய்யல, அதுல ஜீவன் இருக்கிறது. அந்த வார்த்தையில ஒவ்வொரு எழுத்திலும் ஏசப்பா ரொம்ப தெளிவா சொல்றாரு, எழுத்தாகிலும் எழுத்தின் உறுப்பாகிலும். அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு கமா ஒரு ஃபுல் ஸ்டாப். ஆக்சுவலி கிரீக்ல பாத்தீங்கன்னா அயோட்டா அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குது. அயோட்டானா அந்த சின்ன கமா, ஃபுல் ஸ்டாப், அந்த செமிகோலன்லாம் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி கூட என்ன ஆகுதுங்களாம் கர்த்தருடைய வார்த்தையில இருந்து அழிவது இல்லை. அப்போ அந்த அளவுக்கு நுணுக்கமா ஏசப்பா வார்த்தையினுடைய வல்லமையை பற்றி அவரு சொல்றாரு. அப்போ நம்ம கையில் இருக்கிறதான அந்த பரிசுத்த வேதாகமத்தினுடைய வார்த்தை நமக்குள்ள நம்ம ஜஸ்ட் வாசிக்கணும். அந்த ஃப்ளோ, அந்த புக்குடைய அந்த ஒட்டுமொத்த பரிசுத்த வேதாகமத்தினுடைய 66 புத்தகங்களையும் திரும்ப 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 வாசிக்க 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 நம்முடைய சிந்தை என்ன ஆகுதுங்க,
மறுரூபமாக்கப்படுகிறது. ஸோ இந்த விஷயம் நம்ம கன்சிஸ்டன்சியில வாழ்வதற்கு கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு காரியம். அடுத்து ரெண்டாவதா பாருங்க, லூக்கா 9வது அதிகாரம் 23வது வசனத்துல ஏசப்பா நமக்கு ஒரு ஆலோசனை ஒன்று கொடுக்குறாரு. ஆலோசனைன்னு சொல்ல முடியாது, ஒரு சீஷனுக்கு ஒரு கட்டளையை அவர் கொடுக்குறாரு. பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, லூக்கா 9:23, எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னை தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஸோ அப்போ தன்னைத்தானே வெறுத்தல் அப்படின்னா அதில் ஆக்சுவலி அவர் சொல்றது என்ன அப்படின்னா, அப்படியே நம்மளே வருத்தி கொள்றது இல்லை. அதை பற்றி அவர் சொல்லலை. அவர் எதை பிரதானப்படுத்த எதை சொல்றாரு அப்படின்னா, அவரை நேசித்தல். ஸோ அப்போ அவரை நேசிக்கும் போது நான் என்னுடைய எனக்குன்னு ஒரு ப்ரையாரிட்டி இருக்காது. நான் என்னை நானே முதன்மைப்படுத்தி கொள்ள மாட்டேன். நான் எதை முதன்மைப்படுத்துவேன்? ஏசப்பாவை நேசிக்கிறது, சிலுவையை சுமந்து அவருடைய பாதையில நடக்கிற காரியங்களை நான் முதன்மைப்படுத்துவேன். ஸோ இந்த ரெண்டாவதா நாம் தொடர்ச்சியாக செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா, டெய்லி சரண்டர், தினசரி அர்ப்பணிப்பு. தினசரி அர்ப்பணிப்பு. ஒரு 2 நாள் பண்ணிட்டு, இப்போ நான் சொன்ன மாதிரி 2 நாள் ஜபம், 3வது 4வது நாள் ஜபம் இல்லை. அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில எந்த ஒரு மாற்றத்தையும் கொண்டு வர முடியாது. அடுத்து மூன்றாவதாக நம்ம ரொம்ப முக்கியமாக புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா, யாக்கோபு 5வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். அங்கே யாக்கோபு ஒரு ஆலோசனை சொல்றார். 5வது அதிகாரம் 16வது வசனம். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது. சொஸ்தம் அடையணும்னா உடனே நம்ம சரீர சுகத்தை மாத்திரம் நினைச்சிக்க கூடாது. ஆவி, ஆத்துமா, சரீரம் 3லையும் நமக்கு ஹீலிங் தேவை. ஸ்பிரிட்லையும் தேவை, ஆத்மாவிலையும் தேவை, சரீரத்திலையும் தேவை. ஸோ அதுக்கு அவர் ஆலோசனை சொல்றாரு, உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு. ஸோ அறிக்கையிடுதல் அப்படின்றது அது ரொம்ப என்ன சொல்றது, அடிப்படையான ஒரு காரியம். அடுத்து ரெண்டாவது என்ன சொல்றாரு, ஒருவருக்காக ஒருவர். அப்படின்னா அக்கௌண்டபிலிட்டி. அந்த அக்கௌண்டபிலிட்டி இன்னைக்கு நம்ம யாருக்குமே பிடிக்கவே மாட்டேங்குது. இப்போ அக்கௌண்டபிலிட்டினா என்னன்னா, கணக்கு ஒப்புவித்தல். இப்போ நானும் என் மனைவியும் இருக்கோம். இப்போ நானும் என் மனைவி பார்த்தீங்கன்னா, இந்த குடும்பம் அப்படின்ற இந்த காரியத்தை நடத்துறோம்னா நாங்கள் ஒருவருக்கு ஒரு எப்படி இருக்கணும், கணக்கு ஒப்புவிக்கிறவர்களாக இருக்கணும். ஒருவேளை இதில் நான் பாஸாக இருந்துட்டு நானும் உனக்கு கணக்கு ஒப்புவிக்க முடியாது, நான் சம்பாதிக்கிறேன், என் காசை நானே பார்த்துக்குவேன், நீங்களாம் எனக்கு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் இருந்தேன் அப்படின்னா, அந்த இடத்துல இணக்கமான ஒரு உறவுல என்னால் என்ன பண்ண முடியாது, நீடித்திருக்க முடியாது. அப்போ இணக்கமான ஒரு உறவுல நீடித்திருக்கணும்னா அங்க முதலாவது அறிக்கையிடுதல் ரொம்ப முக்கியம். அடுத்ததா அந்த கணக்கு ஒப்புவித்தல், ஒருவருக்கு ஒருவர் அக்கௌண்டபிளாக நம்ம இருக்கணும். அப்போ அதுக்காக என் மனைவி கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிறதும் தப்பு, அவங்க கேள்வி கேட்கக்கூடாதுன்னு சொல்லி நான் மிரட்டுறதும் தப்பு. அப்போ அதுல என்ன, நம்ம என்ன பண்ணணும்னா, நான் என்னுடைய காரியத்தை என்னுடைய மனைவிக்கு, இப்போ என் குடும்பம்ன்ற அந்த 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 ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை, அந்த குடும்பம்ன்ற அந்த உறவை நான் காத்துக்கொள்றதுக்கு நான் என்ன பண்றேன், நான் எங்களுக்குள்ள ஒளிவு மறைவு இல்லாமல் இருக்கிறோம். அடுத்ததா நாங்கள் ஒருவருக்கொருவர் நாங்கள் கணக்கு ஒப்புவித்துக் கொள்கிறோம். இந்தந்த காரியங்களை நான் செஞ்சேன், இந்தந்த காரியங்களை நீங்க செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி, அப்படி ஒருவருக்கு ஒருவர் பகிர்தல். இந்த பகிர்தல் குடும்பத்தில் இருக்கணும், சபையில் இருக்கணும், ஊழியக்காரர்களுக்குள்ள இருக்கணும், எல்லாருக்குள்ளயுமே இருக்கணும். இப்போ நிறைய இடங்கள்ல இந்த சபைகள் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம சர்ச்சில் எனக்கு தெரிஞ்சு அப்படி இல்லை. நம்ம சர்ச்சில் அப்படி இல்லை. உண்மையாலுமே கர்த்தர் நம்முடைய சபை கிருபையாக நடத்துறாரு. ஆனால் நிறைய சர்ச்சில் நான் பார்த்துருக்கிறேன், எப்படின்னா பாஸ்டர்ஸ் பாஸ் மாதிரி இருப்பாங்க. பாஸ்னா எப்படின்னா, அதாவது அதாவது விசுவாசி பேச விட மாட்டாங்க. நான் சொல்றதுதான் ரைட்டு, நீ கேட்கறதுனா கேளு, கேட்காட்டி இப்போ வாய் மூடு. நீ அப்படி ஏதாவது கேட்டா உடனே என்ன சொல்லுவாங்கன்னா, பாஸ்டர்கிட்டே நீ பேசுறியா, பாஸ்டர்கிட்ட பேசினா, ஊழியக்காரங்களை எதிர்த்து பேசினா என்ன ஆகும் தெரியுமா? இந்த மாதிரிலாம் பயமுறுத்தி மிரட்டி வைத்திருக்கிறதான சபைகளை நான் பார்த்துருக்கிறேன், நமக்கு தெரியும். ஆனா உண்மையாலுமே அந்த மாதிரி சபையில உண்மையாலுமே ஒரு வளர்ச்சி இருக்குமானா கண்டிப்பா இருக்காது. மக்கள் கூடுறதை வச்சு நம்ம வளர்ச்சின்னு சொல்ல முடியாது. ஆனா உண்மையாலுமே அந்த சபை தேவனுக்குள்ளாக வளர்ந்திருக்கிறதா, அதாவது முதிர்ந்தவர்களா மாறினாங்களா, மெச்சோர் பீப்புளா, ஒரு 5 கிறிஸ்தவனா இருந்தாலும், ஒரு 50 கிறிஸ்தவனா இருந்தாலும், ஒரு 150 விசுவாசிகளா இருந்தாலும் 150 பேரும் கனியுள்ள வாழ்க்கை உள்ளவங்களா மாறுறாங்களான்னா அதுக்கு ரொம்ப அவசியமானது அறிக்கையிடுதலும் கணக்கு ஒப்புவித்தலும். ஃபர்கிவ்னஸ் அண்ட் அக்கௌண்டபிலிட்டி. இது மூன்றுமே, இந்த 2 காரியமுமே, ஃபர்கிவ்னஸ் அண்ட் அக்கௌண்டபிலிட்டி, அறிக்கையிடுதலும்
கணக்கு ஒப்புவித்தலும் தொடர்ச்சியாக நம்முடைய வாழ்க்கையில இருக்கணும். ரெகுலர் அக்கௌண்டபிலிட்டிக்குள்ள நம்ம வரணும். இது திருமண உறவா இருக்கலாம், பெற்றோர் இப்போ பிள்ளைகள் கிட்ட என்ன பண்ணுவோம், பெற்றோர் வந்து நம்ம ஒரு ஸ்ட்ரிக்டா ரூல் போடுவோம். ஏய் ஒழுங்கா என்ன பண்ண, நான் சொல்றத செய், இல்லை நீ என்ன செஞ்சேன்னு எனக்கு சொல்லு, இல்லையா ஸ்கூல்ல எதா பண்ண நீ சொல்லு. ஸோ இந்த மாதிரி நம்ம சின்ன வயசுல ஒரு அக்கௌண்டபிலிட்டி பிள்ளைங்களுக்கு சொல்லித்தரோம். பிள்ளைங்க வந்து சொல்றாங்க, ஒரு சிலது மறைப்பாங்க, பொய் சொல்லுவாங்க, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. ஆனா ஜென்யூனா நம்ம அக்கௌண்டபிலிட்டியினுடைய நோக்கம் என்ன, எதற்காக இதை செய்யணுன்றதை புரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்குள்ள ஒளிவு மறைவே இருக்காது. ஏன்னா கர்த்தருடைய மகிமை நமக்குள்ள வெளிப்பட ஆரம்பிக்கணும், இந்த ரெஸ்டரேஷன் வர ஆரம்பிக்கணும்னா கண்டிப்பா நமக்குள்ள என்ன தேவைங்க, கணக்கு ஒப்புவித்தல் அவசியம். இப்ப என்கிட்ட நான் என்னுடைய வாழ்க்கையை பத்தி எல்லாரும் வந்து கேள்வி கேட்கக்கூடிய அளவுக்கு நானும் ஓப்பனா இருக்கணும். கேள்வி கேட்டா நான் வணக்கத்தோடையும் சாந்தத்தோடையும் என்ன பண்ணணும், நான் பதில் சொல்லணும். நான் மிரட்டக்கூடாது. நீ பாஸ்டர் ஊழியக்காரன் என்கிட்டே வந்து நீ பேசுறியா அப்படின்லாம் நான் மிரட்டக்கூடாது. ஸோ அதே மாதிரி ஊழியக்காரங்க உங்ககிட்ட பேசினாலும் நீங்க எப்படி இருக்கணும், நம்ம விசுவாசிங்க நம்ம எப்படி இருக்கணும், அதுக்கு ஓப்பனா இருக்கணும். ஆமா, என்னுடைய ஊழியக்காரர் தான், என்ன நேசிக்கிற என்னுடைய ஊழியக்காரர் தான் என்ன பண்றாரு, என்கிட்ட கேட்கிறாரு. ஸோ அப்போ ஊழியக்காரர்களும் சரி, விசுவாசிகளும் சரி, விசுவாசிகள் ஒருவருக்கு ஒருவர் சரி, ஊழியக்காரங்க ஒருவருக்கு ஒரு சரி, அப்போ குடும்பமா நம்ம இருக்கும் பொழுது இந்த குடும்பத்திற்குள்ள பாவங்களை அறிக்கை, நான் இந்த மாதிரி ஒன்று பண்ணிட்டேன், என்னைய மன்னிங்க, இந்த மாதிரி எனக்கு உங்க மேல ஒரு மனஸ்தாபம் இருக்குது, அதை தயவாய் மன்னிச்சுக்கோங்க, இந்த மாதிரி இல்லை நான் உங்க மேல ஒரு காரியம் மேல வருத்தமா இருக்குது, இதை நான் சரி செய்ய விரும்புறேன். இப்படி நம்ம ஓப்பனா பேசிட்டோம்னா நமக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குமா, யோசிச்சு பாருங்க. நம்ம குடும்பம் சர்ச்சில் இருக்கு இல்லைங்களா, சர்ச்சில் ஒரு 150 பேர் 200 பேர் இருக்கிறோம். இந்த 150-200 பேருக்குள்ள நம்ம எல்லாருமே ஓப்பனா பேசிட்டோம்னா நம்ம சர்ச்சுக்குள்ள எனக்கு தெரிஞ்சு 99% பிரச்சனை என்ன ஆயிடும், சால்வ் ஆயிடும். ஸோ அப்போ ஓப்பனா பேசுறதுன்னா என்னன்னா சும்மா எல்லாத்தையும் போனது வந்தது எல்லா கதையும் பேசுறது இல்லை, நமக்குள்ள கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்துகிற விஷயங்களை பகிர்ந்து கொண்டு கணக்கு ஒப்புவித்தலை, அக்கௌண்டபிலிட்டி. இந்த மாதிரி நான் உங்ககிட்ட இந்த காரியம் சொல்றேன், நீங்க என்கிட்ட இந்த காரியத்தை சொல்லுங்க. ஸோ யாக்கோபு இந்த வசனத்தை சொல்லும் போது அவர் ரொம்ப, ஏன்னா இந்த கிட்டத்தட்ட இந்த நிருபத்தை எழுதும் போது அவரு நல்ல ஒரு சபை ஒரு ஃபார்மேஷனுக்கு வந்துருச்சு. ஏற்கனவே அப்போஸ்தலர்கள் நாட்கள்ல சபை உருவாகி நல்ல ஒவ்வொரு இடத்துலயும் பார்த்தீங்கன்னா சாலிடா ஒரு 50-60 பேர் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கூடுகைகள்லாம் வந்துருச்சு, ஃபெலோஷிப் வந்துருச்சு. இப்போ அங்க வந்து சபை நல்லா வளர ஆரம்பிக்குது. அந்த வளரக்கூடிய சபைக்கு ஒரு ஆலோசனையா தான் யாக்கோபு என்ன பண்றாருங்க, அந்த நிருபத்தை எழுதுறாரு. ஸோ அப்போ அந்த காலத்துல இருந்தே மாற்றப்படாத சபைக்கான ஒரு ஆலோசனைனா இது ரொம்ப முக்கியமான ஒரு ஆலோசனை. பாவங்களை அறிக்கையிடுதலும், அடுத்ததா ஒருவருக்கொருவர் கணக்கு ஒப்புவித்தலும், இந்த 3வது காரியம். அடுத்து 4வது ஃபைனலா நம்ம தொடர்ச்சியா நம்ம பாவத்தை மேற்கொள்ளணும் அப்படின்றதுக்கு 4வதா கர்த்தர் சொல்ற ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, தேவனுடைய கிருபையை சார்ந்திருந்து ஜெபித்தல், ஒரு ஜெப வாழ்க்கை, கண்டினியூஸ் பிரேயர் லைஃப் அண்ட் டிபெண்டன்ஸ் ஆன் காட்ஸ் கிரேஸ். தொடர்ச்சியா தேவனுடைய கிருபையே சார்ந்து இருக்கணும், அவருடைய கிருபையை முதன்மைப்படுத்திக்கிட்டே இருக்கணும். நம்ம வசனத்துல வாசிக்கிற ஸ்தோத்திரம் பெருகுகிற இடத்துல கிருபை பெருகும், ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கணும், ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஏசப்பாவோட நம்ம அந்த உறவுல நாம் பெருகும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, நம்ம தொடர்ச்சியாக அந்த பாவத்தை மேற்கொள்ளுகிற ஒரு வல்லமை நாம் பெற்றுக்கொள்கிறோம். எபிரேயர் 4வது அதிகாரம் 16வது வசனத்துல நம்ம அதை வாசிக்கிறோம். எபிரேயர் 4வது அதிகாரம் 16வது வசனத்துல வாசிக்கிறோம், அதனால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே நாம் சேர கடவோம். ஸோ தேவனிடத்துல நாம் வரும் பொழுது நிச்சயமாக அந்த முழுமையான கிருபையை நாம் பெற்றுக்கொள்கிறோம். ஸோ கடைசியாக இந்த பாவத்திற்கு மேலாக நாம் ஜெயமுள்ளவர்களாக நாம் இருக்கும் பொழுது என்ன நடக்கும், அதனுடைய விளைவாக என்ன நடக்குது அப்படின்னா 4 காரியங்கள். முதலாவது, தேவனோடு இருக்கிற சமாதானம் நமக்குள்ளாக பெறுகிறது. பீஸ் வித் காட், தேவனுக்கும் நமக்கும் ஒரு சமாதானம். அதாவது பிலிப்பியர் 4:7 வாசிக்கிறோம் இல்லைங்களா, எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம். அது எப்படி எல்லா புத்தி, அதுதான் இன்னைக்கு எந்த சூழ்நிலை நமக்கு நெருக்கமான எந்த சூழ்நிலை வந்தாலும் அதுக்கு மத்தியில நம்ம மனசு எப்படி இருக்கும் தெரியுங்களா, அலைமோதாது. வெளியில புயல் காத்து அடிச்சுக்கிட்டு நொறுக்கிக்கிட்டு இருக்கோம், ஆனா உள்ள மனசு எப்படி இருக்கும், அப்படியே சமாதானமா இருக்கும். ஏசப்பா அப்படிதான் இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். அதனாலதான் அவர் அந்த கடல் அலையில என்ன பண்றாரு, நல்லா தூங்குறாரு. இப்ப இவங்கெல்லாம் யோசிப்பாங்க, எப்படியா உனக்கு இந்த காத்த அவ்வளோ அடிச்சுக்கிட்டு இருக்கு, எப்படியா நீ தூங்குற அப்படின்னா அதுதான். ஸோ சூழ்நிலை என்னுடைய வாழ்க்கையினுடைய சமாதானத்தை நிர்ணயிப்பது இல்லை, தேவன் தருகிற சமாதானம் என் இருதயத்தை நிரப்பும். அடுத்து 2வதா, இந்த பாவத்தின் வல்லமையை நம்ம மேற்கொள்ளும் போது என்ன ஆகுதுன்னா நம்முடைய ஆவியிலே ஒரு சந்தோஷம் உண்டாகிறது. there is a joy in the spirit. நம்முடைய ஆவி ரொம்ப களி கூறுகிறது, நம்முடைய ஆவி அப்படியே உற்சாகமா எப்பயுமே எக்ஸைட்டடா இருப்போம்.
இல்லைங்களா? நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஓவர் எக்ஸைட்மெண்ட் ஆயிடுவாங்க. அது ஓவர் எக்ஸைட்மெண்ட் என்ன ஆகணும்னா அவங்க ஒரு கொஞ்ச நேரத்துக்கு தான் இருப்பாங்க, அப்புறம் திரும்ப புஷ்ஷுன்னு ஆகிடுவாங்க. ஆனா ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டெடியா இருப்பாங்க, அவங்களுடைய சந்தோஷம் வெளிப்படுத்துறதுல ஸ்டெடியா இருப்பாங்க. ஸோ அவங்கள தான் நம்ம அந்த ஆவியிலே கிடைக்கக்கூடிய ஒரு சந்தோஷம், ஆவியானவர் நமக்குள்ள தொடர்ச்சியா கொடுக்கிற ஒரு 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 சந்தோஷம். அடுத்து மூன்றாவதாக இந்த பாவத்தின் வல்லமையை நாம் மேற்கொள்ளும் பொழுது சாட்சியாய் வாழ்வதற்கான ஒரு வல்லமையை நாம் பெறுகிறோம். எல்லா காரியத்திலையுமே கர்த்தர் நம்மளை சாட்சியாய் நிறுத்துவார். பாவத்தின் வல்லமையை நாம் மேற்கொண்டு நம்ம ஒரு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழும் பொழுது எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை. அடுத்தது நான்காவதா ரொம்ப முக்கியமானது, தேவனுடைய மகிமையின் நம்பிக்கை நமக்குள்ளாக பெருகுகிறதா இருக்கிறது. அவர் எனக்குள்ள இருக்கிறார், எனக்குள்ள இருந்து மகத்துவமான காரியங்களை செய்கிறார். அவர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது. என் தேவனுடைய வார்த்தை ஒரு நாளும் மாறாது. என்னை குறித்து சொன்ன எல்லா நற்காரியங்களையும் நிறைவேற்ற அவர் போதுமானவராக இருக்கிறார்னு சொல்லி எனக்குள்ள ஒரு அசைக்கப்படாத ஒரு நம்பிக்கை எனக்குள்ளாக பெருகி கொண்டே இருக்கிறது. இது தேவனுடைய அந்த மகிமை நம்பிக்கை எனக்குள் வாசம் பண்ணுகிற இயேசு கிறிஸ்துவினாலே அது எனக்கு உண்டாகிறதா இருக்கிறது. அப்ப இந்த காரியங்களுக்காக இந்த நாளில் நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த நாளில் இந்த பாவத்தினுடைய வல்லமை, முதலாவது அந்த பாவத்தினுடைய வல்லமை அது அதனுடைய காரியங்களை மேற்கொள்வதற்கான வழிகளை பார்த்தோம். ஸோ 3 காரியங்களை சொன்னேன். முதலாவது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவையிலே அவர் நமக்காக மரித்தது போல நாமும் சிலுவையில் அடிக்கப்படுவதற்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். அடுத்ததா அவருடைய உயிர்த்தெழுதலுடைய வல்லமை, அடுத்ததா பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நாம் இந்த விடுதலையை, நாம் பாவத்தை மேற்கொள்கிற வல்லமையை பெற்றுக் கொள்கிறோம். அடுத்ததா என்ன சொன்னேன் அப்படின்னா, தொடர்ச்சியாக இதை நம்ம காத்துக்கொள்வது எப்படின்னா, முதலாவது நம்முடைய சிந்தையை மறுரூபமாக்கப்படுவதற்கு நாம் ஒப்புக் கொடுக்க வேண்டும் தேவனுடைய வார்த்தையினால். அடுத்தது தினசரி அர்ப்பணிப்பு நமக்கு தேவை. மூன்றாவதாக அந்த அறிக்கையிடுதலும் கணக்கு ஒப்புவித்தலும் ரொம்ப அவசியம் சொல்லி சொன்னேன். நான்காவதாக நம்ம தேவனுடைய கிருபையை சார்ந்து கொண்டு ஸ்தோத்தரித்து கொண்டே ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டியது அவசியம். ஸோ இதனுடைய விளைவாக நடக்கிற 4 காரியங்களை பார்த்தோம். முதலாவது தேவன் தருகிற சமாதானம், இரண்டாவது ஆவியிலே ஒரு சந்தோஷம், மூன்றாவதாக சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கான ஒரு வல்லமை நமக்கு கொடுக்கிறாரு. அடுத்து 4ஆவதாம் மகிமை நம்பிக்கையாய் கர்த்தர் நமக்குள் வாசம் பண்ணுகிறார். ஸோ இதற்காக நம்ம இந்த நாள் ஜெபிக்க போகிறோம். நம்ம எல்லாரும் கண்களை மூடுவோம், தேவனை நோக்கி பார்க்க போகிறோம். ஒரு சில ஜெப விண்ணப்பங்களை இதற்காக நம்ம சொல்லி நான் சொல்ல போறேன். அந்த காரியங்களை நீங்க சொல்லி, நீங்களும் என் பின்னாடி அந்த காரியங்களை சொல்லி நீங்க ஜெபிக்கும்படி உங்களை அன்பாய் கேட்கிறேன். நம்ம எல்லாரும் இணைந்து இந்த காரியங்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போறார். இவ்வளவு நாட்கள் நம்முடைய வாழ்க்கையில இந்த பாவத்தினுடைய வல்லமை இருந்திருக்கலாம், இவ்வளவு நாட்களாக இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கலாம். ஆனா இனி இந்த காரியங்கள் செயல்படக்கூடாதுன்னு சொன்னா நம்ம இந்த நாளில் உண்மையாய் ஜெபிக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று சொல்லி. ஸோ அந்த முழுமையான மெய்யான விடுதலைக்கு நம்மை நாமே ஒரு அர்ப்பணிப்புக்குள்ளாக, இந்த பாவத்தினுடைய வல்லமை நம்மை மேற்கொள்ளாதபடிக்கு, பாவம் உள்ள இருக்குதான் செய்யும், ஆனா பாவம் நம்மளை மேற்கொள்ளாதபடிக்கு ஒரு பரிசுத்தம் உள்ள ஒரு வல்லமை நிறைந்த ஒரு வாழ்க்கை முறை, ஒரு லைஃப் ஸ்டைல், அந்த வாழ்க்கை முறைக்குள்ளாக கர்த்தர் நம்மை அழைக்கிறார். ஏனென்று சொன்னால் வருகிற ஆண்டிலே இந்த முழுமையான மறுசீரமைப்புக்கு எதிரியாய் கிரியை செய்கிற இந்த பாவத்தினுடைய வல்லமை முறிக்கப்பட வேண்டும். இந்த பாவத்தினுடைய வல்லமை முறிக்கப்படாவிட்டால் நம்முடைய வாழ்க்கையில இந்த சீரமைப்பை நம்ம பார்க்கவே முடியாது. ஸோ முதலாவது நம்ம ஏசப்பாக்கு நன்றி சொல்லுவோம். ஏசப்பா, நீங்க என்னை அப்பா உங்களுடைய சிலுவையின் மரணத்தினாலும் அப்பா உங்களுடைய சிந்தின ரத்தத்தினாலும் என்னை பாவத்திலிருந்தும் அப்பா என்னுடைய வாழ்க்கையில காணப்படுகிற பாவத்தின் வல்லமையிலிருந்தும் விடுதலை அளிக்கும்படியாக நீ சிந்தின உடைய ரத்தத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா சொல்லலாமா? ஸ்தோத்திரம் ஏசப்பா. அப்பா, நீங்க எனக்காக சிந்தின ரத்தத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, என்னை விடுதலை செய்யும்படி, பாவத்தினுடைய கட்டிலிருந்து என்னை விடுவிக்கும்படி அப்பா நீர் சிந்தின ரத்தத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, எல்லா விதமான அப்பா எங்க ரத்தத்தின் வழியாய் வருகிறதான அப்பா பாவத்தின் அடிமைத்தனங்கள், எல்லா விதமான பழக்க வழக்கங்கள், இருளின் தாக்கங்கள் எல்லாவற்றிலும் இருந்து எங்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிற இந்த பாவத்தின் வல்லமையை முழுவதுமாய் மேற்கொள்ளுகிறதான அதிகாரத்தை நீர் சிலுவையிலே அப்பா எங்களுக்காக நீர் வெற்றி சிறந்தவராய் அது எல்லாவற்றையும் செய்து முடித்தீரே. பாவத்தை ஜெயித்தீரே. உம்முடைய ரத்தத்தினாலே பாவத்திலிருந்து எங்களுக்கு ஒரு விடுதலை தந்தீரே. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறோம், ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறோம், ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறோம்.
சொல்லுகிறோம். இப்பொழுதே இயேசுவின் இரத்தத்தினாலே நாங்கள் பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து நாங்கள் வெளியே வருகிறோம். சொல்லலாமா? ஏசப்பா, இப்பொழுதே உம்முடைய இரத்தத்தினாலே நாங்கள் பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வருகிறோம். இப்பொழுதே உம்முடைய இரத்தத்தினாலே எல்லா விதமான அடிமைத்தன பழக்க வழக்கங்களிலிருந்து நாங்கள் வெளியே வருகிறோம். இப்பொழுதே உம்முடைய இரத்தத்தினாலே, இயேசுவின் இரத்தத்தினாலே எல்லா அந்தகார வல்லமைகளிலிருந்து நாங்கள் வெளியே வருகிறோம். நாங்களோ எங்கள் குடும்பமோ எங்களுடைய சரீரத்திலே இருக்கிறதான அப்பா இந்த இரத்தத்திலேயோ எவ்விதமான இருளின் ஆதிக்கங்களும் இல்லாதபடிக்கு இயேசுவின் இரத்தம் இப்பொழுதே எங்களை விடுதலையாக்குவதாக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, இந்த நாளிலே கர்த்தாவே, என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறதான இந்த பழைய பாவத்தினுடைய எல்லா சுபாவமும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அழிக்கப்படுவதாக. சொல்லலாமா? கர்த்தாவே, எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதான பாவத்தினுடைய அந்த ஜென்ம சுபாவங்கள் இயேசுவின் இரத்தத்தினாலே அழிக்கப்படட்டும். ஆண்டவரே, அந்த பழைய சுபாவங்கள் என்னை பழைய வழிகளுக்குள்ளாக, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யும்படியாக, அடிமைத்தனங்களுக்குள்ளாக இழுத்துச் செல்லுகிற அந்த ஜென்ம சுபாவம் எனக்குள்ளாக இயேசுவின் இரத்தத்தினால் அழிக்கப்படுவதாக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். இனி நான் எவ்விதமான பாவத்தினுடைய அப்பா அடிமைத்தனங்களுக்கோ நான் அடிமையாக போவது இல்லை. எந்த பாவத்தினுடைய அடிமைத்தனத்திற்கும் நான் அடிமையாக போவது இல்லை. அப்பா, எந்த காரியமோ எந்த பாவத்தின் சுபாவமோ என்னை அடிமைத்தனம் படுத்த முடியாது. அப்பா, நான் இந்த நாளிலே கர்த்தாவே, நீர் எனக்கு தருகிற புதிய வாழ்க்கையிலே நான் நடக்க என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன். நீர் தருகிற ஒரு புதிய வாழ்க்கையில நான் நடக்க, புது ஜீவனிலே நடக்க, அந்த மறுசீரமைப்பு, நீர் தருகிற அந்த மறுசீரமைப்பில நடக்க இந்த நாளிலிருந்து நான் ஒரு தீர்மானம் எடுக்கிறேன்ப்பா. அப்பா, இந்த நாளிலே கர்த்தாவே, என்னுடைய வாழ்க்கையிலே பாவம் என்பது என்னுடைய அதிபதியா இருக்க முடியாது. அப்பா, பாவம் என்னுடைய அதிபதியா இருக்க முடியாது. Sin will not be my master. இயேசுதான் என்னுடைய அதிபதி. இயேசுதான் என்னுடைய வாழ்க்கையின் அதிபதி. இயேசுதான் என்னுடைய வாழ்க்கையின் அதிபதி. பாவம் என்னுடைய வாழ்க்கையின் அதிபதியா இருக்க முடியாது. கர்த்தாவே, உம்முடைய கிருபையினாலே கர்த்தாவே, பாவத்தினுடைய எல்லா சோதனைகளையும் நான் மேற்கொள்ளும்படியாக, கர்த்தாவே, ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழும்படியாக, கர்த்தாவே, நீதியை எனக்கு வெளிப்படுத்துகிறதான தெய்வமே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தையில ரோமர் 8 நாங்க வாசிக்கிறோம்ப்பா. அன்றியும் அப்பா, உமக்குள்ளாக இருக்கிறவர்களுக்கு, கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்று சொல்லி, ஆகையினால இப்பொழுதே இந்த பாவத்தின் வல்லமையினாலே எங்கள் மேல் வந்திருக்கிறதான எல்லா ஆக்கினை தீர்ப்புகளையும் இயேசுவின் இரத்தத்தினாலும் இயேசுவின் நாமத்தினாலும் எங்களை விட்டு நாங்கள் வெளியேற்றி போடுகிறோம்ப்பா. அப்பா, இந்த நாளிலே அப்பா, புதியதான ஜீவனிலே அப்பா, புதியதான ஒரு வாழ்க்கையில நாங்கள் நடக்க, அப்பா, கிருபையின் பாதையில நடக்க, அப்பா, எங்கள் மேலாக பாவத்திற்கும் மரணத்திற்கும் அதிகாரம் இல்லாமல் இயேசுவின் இரத்தத்தினாலே ஜெயம் பெற்றவர்களா இருக்க இந்த நாளிலே எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம்ப்பா. இந்த நாளிலே கர்த்தாவே, பாவத்திற்கு மேலாக கிறிஸ்துவின் மூலமா எங்களுக்கு ஜெயம் தருகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். சொல்லலாமா? இயேசப்பா, அப்பா, எங்களையும் எங்கள் குடும்பத்தையோ பாவத்திற்கு மேலாக கிறிஸ்துவின் மூலமா எங்களுக்கு ஜெயம் தருகிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்பா, ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை எனக்கு சிலுவையின் மூலமாய் நீர் ஏற்படுத்தி தந்ததற்காக உமக்கு நன்றி. ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கையை எனக்கு சிலுவையின் மூலமாய் நீர் ஏற்படுத்தி தந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, ஒவ்வொரு நாளும் அப்பா, நான் பாவத்தை மேற்கொண்டு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ தொடர்ச்சியான ஒரு வாழ்க்கை முறையாக இருக்கட்டும் ஆண்டவரே. ஒரு நாளும் அப்பா, ஒன்று ரெண்டு நாள் இல்லப்பா, தொடர்ச்சியாக பாவத்தை மேற்கொள்ளுகிற ஒரு வாழ்க்கை கர்த்தாவே எனக்கு தருவீராக. என்னை திரும்ப பாவ நிலைமைக்கு பின்னுக்கு இழுக்கிறதான எல்லா விதமான அடிமைத்தனங்களையும் எல்லா நுகங்களையும் இயேசுவின் நாமத்தினாலே நான் முறித்து போடுகிறேன். அப்பா, என்னுடைய வாழ்க்கையில பாவத்தினுடைய நுகம் முறிக்கப்படுவதாக, பாவத்தினுடைய அடிமைத்தனம் முறிக்கப்படுவதாக, பாவத்தினுடைய எல்லா அடிமைத்தனமும் இயேசுவின் நாமத்தினாலே என்னுடைய வாழ்க்கையிலே முறிக்கப்படுவதாக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் வாழ்கிறார். ஆகையினாலே கிறிஸ்துவனுடைய நீதி என்னிடத்தில் வெளிப்பட வேண்டும். அப்பா, பாவத்தினுடைய வல்லமை அல்ல, கிறிஸ்துவனுடைய நீதி என்னிடத்திலே வெளிப்பட வேண்டும். என் மூலமாய் கிறிஸ்து வெளிப்படுவீராக, என் மூலமாய் கிறிஸ்து வெளிப்படுவீராக. அப்பா, என் வாழ்க்கை பரிசுத்தத்திற்காக, அப்பா, விசுவாசத்திற்காக, அன்பிற்காக குறிக்கப்பட்ட வாழ்க்கையா என் வாழ்க்கை இருக்கட்டும் ஆண்டவரே. பாவம் என்பது என்னுடைய வாழ்க்கையின் அடையாளமாக இருக்க கூடாதப்பா. நீதி என்பது என்னுடைய வாழ்க்கையின் அடையாளம். இயேசு கிறிஸ்துவின் நீதி, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் உண்டான நீதி என்னுடைய வாழ்க்கையின் அடையாளமாக இருக்க வேண்டும் அப்பா. தேவையில்லாத பாவத்தின் காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையின் அடையாளமாக இருக்க கூடாது என்று இயேசுவின் நாமத்தினாலே சொல்லுகிறேன். கர்த்தாவே, இப்பொழுதே அப்பா, அந்த
அந்தகார வல்லமைகள், பாவத்தின் நிமித்தமாய் என்னை சூழ்ந்து கொண்டிருக்கிற, என் குடும்பத்தை சூழ்ந்து கொண்டிருக்கிற, என் சந்ததியை, என் ரத்தத்தை பிடித்து வைத்திருக்கிற அந்தகார வல்லமைகள் இயேசுவின் ரத்தத்தினாலே என்னுடைய வாழ்க்கையை விட்டு வெளியேறும்படியாக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. இப்பொழுதே அப்பா நான் மீட்கப்பட்டவனாய், அப்பா உம்முடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டவனாய், சுத்திகரிக்கப்பட்டவனாய் இருக்க என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா, ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. தேவனுக்கு பிரியமில்லாத எல்லா கிரியைகளையும் என்னை விட்டு நான் வெளியேற்றி போடுகிறேன். தேவனுக்கு பிரியமில்லாத எல்லா கிரியைகளையும் நான் வெளியேற்றி போடுகிறேன் அப்பா. ஒழுக்கமுள்ள ஒரு வாழ்க்கை அப்பா, டிசிப்ளின்டு லைஃப் எனக்கு தாங்க ஆண்டவரே. அப்பா ஆவிக்குரிய காரியங்களிலே ஒரு ஒழுக்கம், ஆவிக்குரிய காரியங்களிலே கர்த்தாவே ஒரு நிலையான ஒரு வாழ்க்கை எனக்கு தாங்கப்பா. அப்பா அந்த இன்கன்சிஸ்டன்சி எங்க வாழ்க்கையை விட்டு வெளியேறட்டும் ஆண்டவரே. அந்த நிலையற்ற தன்மை இயேசுவின் நாமத்தினாலே எங்கள் குடும்பத்தை விட்டு, எங்க சபையை விட்டு, எங்க தனிப்பட்ட வாழ்க்கையை விட்டு வெளியேறட்டும் ஆண்டவரே. தொடர்ச்சியாக ஆவிக்குரிய ஒழுக்கங்களிலே நாங்கள் நிலை பெற்றவர்களாய் இருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. இயேசு கிறிஸ்துவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி. நீர் எங்களை உமக்குள்ளாக புதிய சிருஷ்டியாய் நீர் எங்களை மாற்றுகிறீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரப்பா. அப்பா பழைய பாவ வாழ்க்கை எங்களை விட்டு அகற்றி எங்களை புதிய வாழ்க்கைக்குள்ளாக நடத்துகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் அப்பா. கர்த்தாவே இந்த நாட்களிலே எங்களுக்கு முழுமையான விடுதலை தருகிற அப்பா உம்முடைய ரத்தத்திற்காக ஸ்தோத்திரம், உம்முடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம். அதிலே நாங்கள் முழுவதுமாய் நாங்கள் நிலை பெற்றிருக்க கர்த்தாவே எங்களை முழுவதுமாய் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு நாளும் எங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்து தேவன் விரும்புகிற நீதியுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ, தேவனுடைய சித்தத்தை செய்ய, தேவனுக்கு பிரியமான பாதையில நாங்கள் இருக்க கர்த்தாவே எங்களை முழுவதுமாக நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளில் நாங்கள் கேட்ட இந்த வார்த்தையின்படி அப்பா ஒரு நாளும் அப்பா பாவத்தினுடைய வல்லமை எங்களை மேற்கொள்ளாதபடிக்கு கர்த்தாவே நாங்கள் ஜெயமுள்ளவர்களாய் இருக்க, தேவனுடைய சித்தத்தை செய்ய எங்களை முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறோம். நாங்களும் எங்களுடைய குடும்பமும் அப்பா நாங்கள் தலைமுறை தலைமுறையாய், சந்ததி சந்ததியாய் கர்த்தாவே பாவத்தினால் ஆட்கொள்ளப்படாதவர்களாய், தேவனுடைய நீதியினால் நடத்தப்படுகிறவர்களாய், தேவனுடைய மகிமைக்கு சாட்சியாக இந்த வருகிற புதிய வருஷத்துல அப்பா இந்த குடும்பமும் சரி, எங்களுடைய சபையும் சரி முழுமையான சீரமைப்புக்குள்ளாக அப்பா நுழைய, அதை சுதந்தரித்துக் கொள்ள கர்த்தர் நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அற்புதத்தை கர்த்தர் செய்யுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம்.